ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்துடைய இறுதி நபியாக நான் வருகை தந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரை வைத்துதான் அல்லாஹ் இந்த உலகத்தை பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமூ பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். ஸல்லல்லாஹு அலைஹி. عن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم أولى الناس بيوم القيامة أكثرهم علي صلاة. صدق رسول الله صلى الله عليه وسلم. رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக எம் உயிரிலும் மேலான இந்த உலகமை படைப்பதற்கு காரணமாகிய இந்த உலகத்துடைய அருட்கொடையாகிய கண்மணியான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாய் அன்னலாருடன் தோளோடு தோள் நின்று தியாகித்த உணர்வாலும் உடலாலும் பொருளாலும் கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒத்தாசை வழங்கிய கண்ணியமிக்க சஹாபாக்கள் மற்றும் பரிசுத்த குடும்பத்தினர்களான அஹ்லு பைத்தினர்கள் மற்றும் தொழுந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் இறைநேச செல்வர்கள் நாதாக்கள் வலிமார்கள் முஃமினான முஸ்லிமான சகோதர சகோதரிகள் அனைவர்கள் பேரிலும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவின் நல் ஆசியும் நல் அருளும் என்றும் நிலவட்டுமாக என வேண்டியவனாய் என்னுடைய புனித மீலாத் பேருரையை துவங்குகின்றேன். இந்த ஒளிப்பதிவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய காணிக்கையா முதல் சலாத்தை எத்தி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தங்களுடைய வீடுகளில் இருந்து என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களே சகோதரிகளே, இன்று ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த உலகமே படைப்பதற்கு காரணமாகிய எங்கள் கண்மணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகிற்கு அவதரித்த புண்ணிய நாள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்க இல்லை என்றால் நாங்கள் யாரும் முஸ்லிம்களாக இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்கவில்லை என்றால் எங்களுக்கு குர்ஆன் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்க இல்லை என்றால் எங்களுக்கு தொழுகை இல்லை. ஏன் எங்களுக்கு அல்லாஹ் என்பவன் யார் என்பது கூட எமக்கு தெரிந்திருக்க மாட்டாது. அதற்கு மேல் இந்த உலகத்தில் நாம் மனிதராக கூட பிறந்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகிற்கு அவதரித்த உன்னதமான நாளிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பெருநாள் இரவை ஹயாத்தாக்குகின்றோம், ரமலானுடைய இரவுகளை ஹயாத்தாக்குகின்றோம். ஏன் லைலத்துல்
லைலத்துல் கத்ரை தேடி கடைசி பத்திலே நாங்கள் பள்ளிவாசல்களிலே நல்லமல்கள் செய்கின்றோம். விசேஷமாக 27வது இரவிலே நாங்கள் நல்லமல் செய்கின்றோம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் மேலால் இதற்கெல்லாம் காரணமாக இருந்த எங்கள் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு அவதரித்த நாள் எவ்வளவு சிறப்புக்குரிய நாளாக இருக்கும் என்பதை கொஞ்சம் சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள். தாய்மார்களே சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்துடைய இறுதி நபியாக நான் வருகை தந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரை வைத்துத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான். சகல நபிமார்கள் முதல் சொர்க்கம் முதல் சகலவற்றையும் முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரை படைத்து அந்த நூரில் இருந்துதான் சகலவற்றையும் அல்லாஹ் படைத்தார். ஆனால் இறுதியாக கதாநாயகராக வந்தவர்கள் எங்கள் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறுதியாக நான் வருகை தந்தாலும் இந்த உலகத்திலே தோன்றிய உம்மத்தினர்களில் இறுதி உம்மத்தினர்கள் என்னுடைய உம்மத்தினர்களாக இருந்தாலும், ஆனால் சொர்க்கம் செல்லுகின்ற முதல் உம்மத்தும் என்னுடைய உம்மத்தில் தான் என்றார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே தோன்றிய எல்லா சமுதாயத்தினர்களுக்கு முதலாக சொர்க்கம் செல்லுகின்ற சமூகம் என்னுடைய சமூகம் தான் என்றார்களே. நாங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள், எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தினர்களாக அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றானே என்பதை ஒருவர் மனதார நினைத்து அதை பற்றி சிந்திப்பாராக இருந்தால், உலகத்திலே காலம் பூராக அவர் நின்று வணங்கினாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தினர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததற்கு அவர் செய்த அமல் ஈடாக மாட்டாது. சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நபி தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படி தோழர்களாக ஆனார்கள்? ஏதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்தில் பிறந்ததினால் அவர்கள் சஹாபியாக ஆகிவிட்டார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தோழர்கள் யார் என்பதை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவர்களை சஹாபாக்களாக ஆக்கினான். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய உம்மத்தினர்களாக அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றானே, நாங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கின்றார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் பிறக்கின்ற அந்த தருணத்திலே அவர்கள் பிறப்பதற்கு முன்னே அடிக்கடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை வந்து அடிக்கடி சந்திப்பார்கள், அடிக்கடி பேசிவிட்டு செல்வார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், அல் பிதாயா வன் நிஹாயா என்ற வரலாற்று கிரந்தத்திலே பிரபல்யமான இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பெயர் வைப்பதை கூட அல்லாஹ் கூறி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக அல்லாஹ் செய்தி அனுப்பி வைக்கின்றார், முஹம்மத் என்று பெயர் வைக்க வேண்டும். முஹம்மத் என்றால் என்ன பொருள்? புகழுக்குரியவர், புகழப்பட்டவர் என்று சில சகோதரர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுக்காக புகழ வேண்டும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தானே அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். நீங்கள் எப்படி அவருடைய தூதரை புகழ வேண்டும் என்று? சகோதரர்களே, தாய்மார்களே, அப்படி என்றால் பேர் வைத்ததே அல்லாஹ். இந்த உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறப்பதற்கு முன் இந்த உலகத்திலே யாருக்கும் முஹம்மது என்று பெயர் வைக்கப்படவில்லை. முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா முஹம்மது என்று பெயர் வைத்தார். புகழுக்குரியவர், புகழப்பட்டவர் என்ற பெயரை அல்லாஹ் சூட்டினார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்ததிலிருந்து இன்று வரை ஏன் கியாமத் வரை பல கோடிக்கணக்கான முஹம்மதுகள் உருவாகி கொண்டே இருக்கின்றார்கள். சகோதரர்களே, பேர் வைக்கப்பட்டுக் கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நிலையும் அவர்களுடைய சிறப்பும் அவர்களுடைய கண்ணியமும் பெருமதியும் சாதாரணமானது அல்ல. இன்று எங்களுடைய சில சகோதரர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மாவுடைய பெயர் ஆமினா, வாப்பாவுடைய பெயர் அப்துல்லா, மக்காவில் பிறந்தார்கள், மதீனாவில் மறைந்தார்கள் என்று இவ்வளவுதான் நாங்கள் படித்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா நபிமார்களை போன்று ஒரு நபி என்று சொல்லுவதும் கூட ஈமானுக்கு அழகு அல்ல. சகோதரர்களே, தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா நபிமார்களை விடவும் சிறப்பு பெற்றவர்கள், எல்லா நபிமார்களை விடவும் சிறப்புக்குரியவர்கள். அதனால்தான் அஸ்ரஃபுல் அன்பியா, நபிமார்களை விட சிறப்பு பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சய்யிதுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் எங்கள் கண்மணி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். சர்வ உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சர்வ புகழும் அல்லாஹ்வுக்காக இருக்கும். அவர் எப்படிப்பட்ட அல்லாஹ்? ரப்பில் ஆலமீன், உலகத்தார் அனைவருக்கும் ரப்பு என்கிறார். அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். முஸ்லிமான சகோதரர்கள் எல்லோரும் உலகத்தார் அனைவர்களுக்கும், உலகத்தில் உள்ளவர்கள் மறுத்தாலும் சரி மறுக்கவில்லை என்றாலும் சரி, ரப்பு அல்லாஹ் தான். ஆதம் நபி முதல் இறுதியாக பிறக்கின்ற மனிதன் வரை உலகத்தில் வாழ்கின்ற ஏனைய ஜீவராசிகள் எல்லோருக்கும் சகலருக்கும் ரப்பு யாரு? அல்லாஹ் தான். அதை நாம் ஏற்றிருக்கிறோம். தன்னை பற்றி உலகத்தார் அனைவர்களுக்கும் ரப்பு என்று சொன்ன அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். உலகத்தாருக்கு தன்னை ரப்பு என்றான் அல்லாஹ் தஆலா. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உலகத்தாருக்கு ரஹ்மத் என்கின்றார். இன்று சில சகோதரர்கள் சொல்லுவதை போன்று எல்லா நபிமார்களை போன்று ஒரு நபிதான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்றால் எப்படி சொல்லுகிறீர்கள்? அல்லாஹ் தஆலா ரஹ்மத்துல் லில் முஸ்லிமீன், நபியே நீங்க முஸ்லிம் உம்மத்தினருக்கு ரஹ்மத், அவர் மூமின் அல்லது மூமின்களுக்கு ரஹ்மத் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் தன்னை எப்படி ரப்புல் ஆலமீன் உலகத்தாருடைய ரப்பு என்று சொல்கின்றார், அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்தார் அனைவருக்கும் நீங்கள் ரஹ்மத் என்கிறார். உலகத்தார் அனைவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஹ்மத் என்றால் ஆதம் நபிக்கு யார் ரஹ்மத்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகில் தோன்றிய ஒவ்வொரு நபிமார்களுக்கும் யார் ரஹ்மத்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் வாழ்கின்ற சகல மக்களுக்கும் யார் ரஹ்மத்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். முஸ்லிம் அல்லாத ஏனைய நம்மளுடைய சகோதரர்களுக்கும் யார் ரஹ்மத்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சிங்கள சகோதரர்கள், தமிழ் சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், எல்லா உலகத்தில் வாழ்கின்ற எல்லா சகோதரர்களுக்கும் ரஹ்மத் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ரஹ்மத் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி ஒருவர் ஆராய படிக்க முஸ்லிம்கள் ஒரு சாரார் மீலாது கொண்டாட மாட்டார்கள். அதற்கு மேல் முஸ்லிம்கள் எல்லோரும் கொண்டாடி அதற்கு மேல் எல்லா மாற்று மத சகோதரர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தினத்தை நினைத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார்கள். காரணம், இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் நிம்மதியாக இருக்கிறார்களோ, சந்தோஷமாக இருக்கிறார்களோ, அதற்கு காரணமே கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான். ரஹ்மத் என்றால் அதுதான்.
உலகத்தில் ஒருவர் நிம்மதியாக இருப்பதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு அவர் யாராக இருக்கட்டும், என்னென்ன நிம்மதி மகிழ்ச்சியை அடைகிறாரோ அதை அத்தனைக்கும் காரணம் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்று குறைஷிகள் உணராமல் இருந்தார்கள். சிறு வயதிலே போற்றியவர்கள், புகழ்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து சிறுவயதாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அல் அமீன், அஸ்-சாதிக் என்று பட்டம் கொடுத்தவர்கள் யார்? முஸ்லிம்கள் கொடுத்தார்களா? சஹாபாக்கள் கொடுத்தார்களா? இல்லை. அன்று இருந்த குறைஷி காவிர்கள் தான் அஸ்-சாதிக், அல் அமீன் என்று பட்டம் கொடுத்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது நுபுவத்தை, கலிமாவை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை எப்பொழுது பிரகடனப்படுத்தினார்களோ அன்றிலிருந்து அந்த காவிர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நபியே அந்த குறைஷி காவிர்களிடம் சென்று கேட்டு பாருங்கள், வானத்திலிருந்து மலையை பொழிப்பது யார் என்று கேளுங்கள், அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, முஹம்மதே உன்னை நாங்கள் நபியாக ஏற்க மாட்டோம். நீ எங்களோடு இருந்தவர், எங்களோடு ஒன்றாக இருந்த நீ எப்படி அல்லாஹ்வுடைய தூதுவராக ஆக முடியும், அல்லாஹ்வுடைய தூதராக ஆக முடியும் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எதிர்த்ததினால் அவர்கள் காபிராகி போனார்கள். சகோதரர்களை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை முழுவதுமாக சொன்னால்தான் ஒருவர் முஸ்லிமாக முடியும். ஒரு ஆள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறார், முஹம்மது ரசூலுல்லாஹை சொல்ல மாட்டேன் என்கிறார், அவர் இஸ்லாமியனாக ஆக முடியுமா? இல்லை, முடியாது. ஏன்? அன்றைய காவிர்கள் லா இலாஹ இல்லல்லாஹை ஏற்றிருந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹை ஏற்பதில் தான் அவர்களுக்கு தயக்கமும் எதிர்ப்பும். அப்படி இருக்க இன்று நாங்கள் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினத்தை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்துவது, சந்தோஷமாக இருப்பது, ஸலவாத்துக்கள் ஓதப்பட்டு அலங்கரிப்பது, ஊர்வலம் செல்வது, ஸலவாத்தில் ஊர்வலம் செல்வது எவ்வளவு பெரிய பரக்கத்தான விடயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத் சொல்கிறார்கள். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் அந்த நபி மீது ஸலவாத்தும் சொல்வீர்களாக, சலாமும் சொல்வீர்களாக என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி இந்த உலகத்திலே அல்லாஹ் தொழச் செல்கின்றார், நோன்பு நோக்கச் செல்கின்றார், ஹஜ் செய்ய செல்கின்றார், இன்னும் எத்தனையோ நல்லவர்களை செய்ய சொல்லுகின்றார். நீங்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள். நீங்கள் இல்லத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள். எங்கேயாவது அல்லாஹ் தஆலா நான் தொழுகின்றேன், நீங்கள் தொழுங்கள், நான் நோன்பு நோக்கின்றேன், நீங்கள் நோன்பு நோக்கிக் கொள்ளுங்கள், நான் ஹஜ் செய்ய போகின்றேன், நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், நான் சதகா கொடுக்கிறேன், நீங்கள் சதகா கொடுங்கள் என்று எங்கேயாவது அல்லாஹ் சொல்கின்றான்? நான் தஸ்பீஹ் செய்கிறேன், நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், நான் துஆ கேட்கிறேன், அப்படி எங்கேயாவது அல்லாஹ் எதையாவது சொல்கின்றான்? எதுவுமே கிடையாது. அல்லாஹ் செய்த ஒரே ஒரு அமல், எங்கள் கண்மணியான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத் சொன்னது மட்டும்தான் அல்லாஹ் செய்த அமல். அல்லாஹ் என்ன சொல்கிறார்? இமாமுடைய விசுவாசிகளே, மலக்குமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத் சொல்கிறார், நானும் சொல்லுகின்றேன். ஆகவே
ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் அந்த நபி மீது ஸலவாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள். சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. சிந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு தகப்பன் இருக்கின்றார், தன்னுடைய மகனை தன்னுடைய தெரிஞ்ச ஒரு நண்பருடைய இல்லத்துக்கு அனுப்பி வைக்கிறார். மகனே, நீ போ, அங்கே நானும் வருவேன், உன்னுடைய தாயாரும் வருவார்கள், நீயும் வா என்று அனுப்பி வைத்தால் அந்த மகனுக்கு அதிலே போ என்று சொல்வதற்கும் நானும் வருவேன் உன் தாயும் வருவார்கள் என்று சொல்லி உற்சாகம் ஊட்டுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் தானும் சொல்லி தன் மலக்குமார்களும் சொல்லி நீங்களும் சொல்லுங்கள் என்று தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத் சொல்லுகின்ற விடயத்தில் மாத்திரம்தான் நம்மை இப்படி உற்சாகம் ஊட்டுகிறான் என்றால் நாம் எவ்வளவு சிந்திக்கக்கூடிய கடமையில் இருக்கின்றோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள், உங்களுக்கு தெரியும், குர்ஆனுக்கு அடுத்ததாக இஸ்லாமிய முழு உலகமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் கிரந்தம் சஹீஹுல் புகாரி. அந்த சஹீஹுல் புகாரியை தொகுத்து வழங்கிய இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஸலவாத் என்றால் என்ன, ஸலவாத் என்றால் என்ன என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொன்னார்கள், ஸலவாத் என்றால் மத்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்வதுதான் ஸலவாத் என்றார்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். எவ்வளவு பெரிய விடயம் சகோதரர்களே. நாங்கள் இன்று ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத் ஓதுகின்றோம், சுப்ஹான மௌலித் ஓதுகின்றோம், பல மது மாலைகளை படிக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ் மாலை எவைகளெல்லாம் படிக்கின்றோமோ அவைகள் அனைத்தும் ஸலவாத்துக்கா. அதிலேயும் சுப்ஹான மௌலிதை எடுத்துக் கொள்ளுங்கள், முழுக்க முழுக்க ஸலவாத்தும் சலாமும். அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியாஇ, ஆரம்பமே சலாம், திரும்ப ஸலாத்தும் ஸலாமுன் ஹுமா சர்மதா, ஸலவாத்தும் சலாமும். இப்படி ஒவ்வொரு வரிகளாக எடுத்து பாருங்கள். எல்லாமே கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத்தும் சலாமும் தான். இந்த ஸலவாத்துடைய சபையிலே நாம் கலந்து கொள்கிறோம் அல்லவா, அது எவ்வளவு பெரிய நன்மை என்று தெரியுமா? நாங்கள் அன்றாடம் திக்ர் செய்கின்றோம், தஸ்பீஹ் ஓதுகின்றோம். அதை பற்றி உலமாக்கள் நாங்களே சொல்லிக் கொடுக்கின்றோம். திக்ர் செய்ய வேண்டும், தஸ்பீஹ் ஓத வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும். இவைகளெல்லாம் பெரும் நன்மை தரக்கூடிய விடயம்தான். ஆனால் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத் சொன்னார், ஒரு ஸலவாத் ஓதினார், அவருக்கு கிடைக்கிற நன்மைகளை பற்றி பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது, ஒரு ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் தஆலா 10 ஸலவாத் ஓதியவருக்கு திரும்ப சொல்லுகிறார். அடுத்ததாக 10 பாவம் மன்னிக்கப்படும், 10 தரஜாத் உயர்த்தப்படும், 10 நன்மைகள் அவருக்கு அதிகமாக கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே அபூதாவில் இடம்பெறுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யார் என் பேரில் ஸலவாத்தும் சலாமும் சொல்கின்றாரோ அவருடைய முகத்தை காட்டுவதற்கென்றே ஒரு மலக்கு ஒன்றை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த மலக்குடைய வேலை இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத் ஓதுகின்றார்களோ, சலாம் சொல்கின்றார்களோ, அவர்கள் முகத்தை கொண்டு போய் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கபரிலே கொண்டு போய் அவர்கள் முகத்தை காட்டுவதுதான் அந்த மலக்குடைய வேலை. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை ஓதுகிறார் செலவா, ஏன் 200 தடவை ஓதுகிறார், ஏன் அதற்கு மேல் 500 1000 அதற்கு மேல் ஓத இவர்கள் முகத்தை அந்த வழக்கு அடிக்கடி காட்ட இவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் எவ்வளவு நெருக்கமான தொடர்பு ஏற்படும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான ஸலவாத் ஊர்வலம் இன்று பின்னேறும் எமது இந்த ஊரிலே நடைபெற இருக்கின்றது.
நீங்கள் ஸலவாத்திற்களோடு அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்வதோடு வீடுகளில் இருந்து அந்த ஊர்வலத்தை பார்வையிடுகின்ற தாய்மார்கள் சகோதரிகளும் இந்த ஊர்வலத்திலே கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்சி தருவார்கள், ஹாஜிராகுவார்கள் என்ற உன்னதமான ஈமானோடு நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். பேணுதலாக பக்குவமாக நாங்களும் நாம் என்னுடைய இல்லத்தில் இருந்து அந்த ஊர்வலத்தை பார்க்கின்ற பொழுது ஸலவாத்துக்களை ஓதிக்கொண்டே நீங்களும் அந்த ஊர்வலத்தை கண்டுகளிக்க வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, ஸலவாத் என்பது ஓத ஓத ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஈமானை அதிகரிக்க செய்யுமா இமாம்கள் சொல்லுகின்றார்கள். யார் ஸலவாத்தை அடிக்கடி தொடர்பாக இருக்கிறாரோ, ஸலவாத்தோடு யார் தொடர்பாக இருக்கின்றாரோ அவருக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் அதற்கு தகுதி உள்ளவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் சேர்க்க முடிய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களை, அதற்கு மேலாக யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஸலவாத்தோடு தொடர்பாக இருக்கின்றார் அவருக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித ரவுலா ஷரீஃப் மதீனாவுக்கு ஜியாரத் செல்கின்ற அந்த அழைப்பை அவர்கள் விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, அப்படிப்பட்ட இந்த ஸலவாத் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பிரகாசத்தை, அவருடைய முகத்திலே ஒளி பிரகாசத்தை ஏற்படுத்தும். அவருடைய முகத்திலே அல்லாஹ் ஒரு ஒளி பிரகாசத்தை ஏற்படுத்துவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் ஓதி வந்தார். எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ஸலவாத்தில் சாதாரண உடையமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக வருகை தந்தார்கள். இந்த உலகத்திலே சகல பிராணிகள் சகலதோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். அவைகளும் பேசின, மரங்களோடு பேசினார்கள், பறவைகளோடு பேசினார்கள், மிருகங்களோடு பேசினார்கள். இப்படி பேசிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்னவி ஷரீஃபிலே ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனீக்களோடு பேசினார்களா? தேனீக்களிடம் கேட்டார்களா, நீங்கள் ஒவ்வொரு மலர்களிலும் போய் அந்த மலர்களுடைய மகரங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய தேன் கூட்டிலே அதை சேகரிக்கிறீர்கள். ஆனால் இந்த உலகத்திலே ஒவ்வொரு வகையான மலர்கள் இருக்கின்றன. இனிக்கக்கூடிய மலர்கள் இருக்கின்றது, கசக்கக்கூடிய மலர்கள் இருக்கின்றன, அதே போன்று இன்னும் புளிக்கக்கூடிய மலர்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த மலர்களுடைய மகரங்களை கொண்டு போய் நீங்கள் தேனி கூட்டுக்குள் வைக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே அருசுவையான தேனாக எப்படி மாறுகிறது, அது எப்படி முடியும் என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தேனீக்கள் சொன்னதாம், அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்கள் ஒவ்வொரு பூக்களிலும் போய் அவருடைய மகரங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு தேனி கூட்டை நோக்கி செல்வோம் யா ரசூலல்லாஹ். அவ்வாறு செல்கின்ற பொழுது அந்த மலர்களில் கசப்பான பூக்கள் இருக்கும், இனிப்பானது இருக்கும், புளிப்பானது இருக்கும், முகப்பானது இருக்கும். ஆனால் அவை அத்தனையையும் நாங்கள் எங்களுடைய தேனி கூட்டிற்குள் கொண்டு செல்கின்ற வரைக்கும் அல்லாஹ் ஒரு மந்திரத்தை எங்களுக்கு சொல்ல சொல்லி உத்தரவிட்டிருக்கிறான் யா ரசூலல்லாஹ். அதைத்தான் நாங்கள் சொல்லி சொல்லி செல்வோம் நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அப்படி என்ன மந்திரம், அது என்ன மந்திரம்? அந்த தேனீக்கள் சொன்னதாம், அது வேறொன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ், உங்கள் பேரில், தன்னுடைய ஹபீப் பேரில் ஸலவாத் சொல்லும்படி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறான் யா ரசூலல்லாஹ். எங்களுடைய அந்த பூக்களுடைய மகரங்களை எடுத்துக்கொண்டு இனிப்பான, புளிப்பான, கசப்பான, உகப்பான அந்த மகரங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் தேனி கூட்டுக்கு கொண்டு செல்வோம். செல்கின்றவரை ஸலவாத் ஓதிக் கொண்டு செல்வோம் யா ரசூலல்லாஹ். ஸலவாத்துடைய பரக்கத்தினால் அவை அத்தனையும் அரும் சுவையாக இனிப்பாக அது மாறிவிடும் நாயகமே என்று அந்த தேனீக்கள் பேசிய வரலாற்றை இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு பெரிய உலகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத் ஓத ஓத
ஒருவருக்கு கோபம் வராது, அன்புதான் வரும், பாசம்தான் வரும், கருணைதான் வரும். அரபிகளுடைய ஒரு வழக்கம் இருக்கிறது, நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். கோபம் வந்தால் உடனே அரபிகள் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்பார்கள். ஏனப்பா சொல்வது? அந்த கோபத்தை திணிப்பதற்காக. ஏன்? ஸலவாத் சொல்ல சொல்ல ஈமான் அதிகரிக்கும், குளிர்மை ஏற்படும். எங்கள் கண்மணியான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்துடைய அருட்கொடை, சொர்க்கத்துடைய வேந்தர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகிற்கு வருகை தந்ததினால் தான் இந்த உலகத்திலே வாழ்கின்ற எல்லோரும், எல்லா மக்களும், எல்லா ஜீவராசிகளும் சகலரும் நிம்மதியாக இருப்பதற்கு காரணமே எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகை தந்ததுதான். சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உஹது மலை நேசித்தது. ஹதீஸிலே இடம் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உஹது மலை என்னை நேசிக்கின்றது, உஹது மலையை நாம் நேசிக்கின்றோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள், உஹது மலை என்னை நேசித்திருப்பதினால் உஹது மலைக்கு அல்லாஹ் ஒரு சன்மானத்தை கொடுத்திருக்கின்றார். என்னவென்று தெரியுமா? 8 சுவர்க்கத்துடைய கதவுகளிலும் உஹது மலையுடைய கல் பதிக்கப்பட்டிருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே! நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எவ்வளவுக்கு நேசிக்கின்றோமோ, எவ்வளவுக்கு அன்பு செலுத்துகின்றோமோ, அன்பு செலுத்த செலுத்த அதனால் பாக்கியம் பெறுபவர்கள் நாங்கள் தான். ஊர்வலத்தில் கலந்து கொள்கிறோம், ஸலவாத் ஓதுகிறோம், மீலாது நபி நிகழ்ச்சியை செய்கிறோம். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. நீங்கள் செய்தாலும் சரி, செய்யவில்லை என்றாலும் சரி, அவர்களுடைய புகழ் ஓங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றார், வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய கீர்த்தியை உயர்த்தி விட்டோம் நாயகமே. ஆனால் இந்த ஸலவாத் மஜ்லிஸ்கள், ஊர்வல மஜ்லிஸ்களை செய்வதனால் நாம் சிறப்பு பெறுகிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மஜ்லிஸை கலந்து கொள்வதால், ஸலவாத்துகள் ஓதுவதினால், மஜ்லிஸ்கள் நடைபெறுவதினால் நாம் அதன் மூலமாக சிறப்பு பெறுகிறோம், பரக்கத் பெறுகிறோம் என்பதுதான் தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எந்த தேவையும் இதன் மூலமாக கிடையாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எதுதான் நேசிக்கவில்லை? சகலரும் நேசித்தது, சகலரும் நேசித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வளமையாக குத்பா ஓதுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஈச்சமர குத்தியில் ஏறித்தான் குத்பா ஓதுவார்கள். சஹாபாக்களுடைய ஆலோசனை, அல்லாஹ்வுடைய ரசூலே படி மாதிரி அமைத்து மிம்பர் படியாக ஒரு மிம்பர் ஒன்று அமைத்து வைத்தால் நல்லதாக இருக்கிறது என்று சொல்லி சஹாபாக்களுடைய ஆலோசனைக்கு இணங்க மிம்பர் படி செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று வளமைக்கு மாற்றமாக மிம்பர் படியில் ஏறி குத்பா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். குத்பா ஓதிக் கொண்டிருக்கின்ற தருணத்திலே ஸஹீஹுல் புகாரியிலே இந்த வரலாறு இடம்பெறுகிறது. ஒரு சிறிய பிள்ளை தேவி தேவி அழுகின்ற சத்தம் கேட்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குத்பாவுக்கு மிக இடையூறாக இருக்கிறது. சஹாபாக்கள் அழுகின்ற சிறிய பிள்ளையை தேடுகின்றார்கள். ஆனால் அப்படி யாரும் சிறிய பிள்ளைகள் அழுவதாக காணவில்லை. எங்கே இருந்து இந்த அழுகின்ற சத்தம் வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது ஓரத்தில் இருந்த ஈத்தம்பூத்தி தான் அழுது கொண்டிருக்கின்றது. சகோதரிகளே, எந்த அளவுக்கு என்றால் அந்த ஈத்தம்பூத்தியுடைய சத்தம், அழுகின்ற சத்தம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிம்பர் படியை விட்டு இறங்கி அந்த ஈத்தம்பூத்தியிலே தன்னுடைய நெஞ்சை வைக்கின்ற வரை, நெஞ்சோடு வைத்து அதை அணைத்து ஆறுதல் படுத்துகின்ற வரை
அதனுடைய சத்தம் நிற்கவில்லை. இது புகாரியிலே இடம் வருகின்ற ஹதீஸ். தார்மியிலே வருகின்ற ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈத்தம் குட்டியிடம் கேட்கின்றார்கள், உன்னை இந்த உலகிலே நட்டி விடட்டுமா? உலகத்திலே உன்னை நட்டி வைத்து உலக மக்களுக்கு நீ கனிகள் காய்த்து அதை அவர்கள் புசிக்கின்ற ஏற்பாடை செய்து தரட்டுமா என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எதையும் செய்ய முடியும். ஒரு கிராமவாசிகள் யூதர்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் கேட்டார்கள், முஹம்மதே, நெருப்பிலே பற்றிய ஈச்சம்பழ கொட்டையை கொண்டு வந்திருந்தார்கள். வந்து கேட்டார்கள், முஹம்மதே, இந்த ஈச்சங்கொட்டையை நீ அதனுடைய விதையை நட்டி ஈச்சம் மரம் உருவாகி அதிலே ஈச்சம்பழம் காய்த்தால் நாங்கள் இஸ்லாத்துக்கு வருவோம்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாங்கன்னு சொல்லி அந்த ஈச்சம்பழ விதையை நட்டி அதை அல்லாஹ்வுடைய கிருபையால் அது மரமாக முளைத்து அதிலே பழத்தையும் ஆய்ந்து கனியாக புசித்தார்கள். அதுதான் அஜ்வா பேரிச்சம்பழம். கரும் நிறமாக இன்று வைத்தியத்திற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடியதாக, எல்லா நோய்க்கும் மருந்தாக பயன்படுத்தக்கூடியதாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து பெரும் பெரும் நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அஜ்வா ஈச்சம்பழம் உருவான வரலாறாக சில வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஈச்சம் குட்டியிடம் கேட்கிறார்கள், உன்னை இந்த உலகத்திலே நட்டி விடட்டுமா? உலக மக்கள் உன்னுடைய கனியை புசிப்பார்கள், அவ்வாறு செய்யட்டுமா? அல்லது சொர்க்கத்தில் உன்னை நட்டி விடட்டுமா? சொர்க்கவாசிகள் உன்னுடைய மரத்தில் வரக்கூடிய பழத்தை புசிப்பார்கள். அந்த ஈச்சம் குட்டி பேசியதாம், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னை உலகத்திலே நட்டி விட வேண்டாம் நாயகமே. உலகத்திலே நட்டி விட்டீர்கள் என்றால் கண்டவர்கள் எல்லாம் புசிப்பார்கள். சொர்க்கத்தில் நட்டி விட்டீர்கள் என்றால் உங்களை கண்டவர்கள் மாத்திரம்தான் புசிப்பார்கள். யா ரசூலல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறே செய்கிறேன் என்று சொன்ன விடயத்தை இமாம் தாரமி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்கிறார்கள். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சகலரும் நேசம் கொண்டது, சகலரும் நேசித்தது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த சில மௌலவிமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாவங்கள் இருக்கிறதா என்று தேடி லிஸ்ட் போடுகிறார்கள். நஊது பில்லாஹி, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இன்று இந்த சகோதரிய நிலைமையால் ரொம்ப கவலையாக இருக்கின்ற சகோதரர்கள், தாய்மார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாவங்களை விட்டும் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்ல, அதுக்கு மேல் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். கண்மணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கீர்த்தியும் புகழும் அது உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ கஷ்டங்களை பட்டார்கள், எத்தனையோ தியாகங்கள் செய்தார்கள், எத்தனையோ கஷ்டங்கள் பட்டார்கள். சாதாரணமான அல்ல, கடுமையாக கஷ்டப்பட்டார்கள். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகின்றான், فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا. நபியே, நிச்சயமாக கஷ்டத்தில் தான் லேசி இருக்கின்றது நபியே. திரும்பவும் அல்லாஹ் சொல்லுகின்றான், إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا. நபியே, நிச்சயமாக கஷ்டத்தில் தான் லேசி இருக்கின்றது நபியே. கஷ்டப்படணும். நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டும். துனியாவாக இருக்கட்டும், ஆகிராவாக இருக்கட்டும்,
கஷ்டப்படாமல் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துடைய அருள்கொடை. அவங்களுக்கு கூட அல்லாஹ் என்ன சொல்றான்? கஷ்டப்படாம எதுவுமே இல்லை, கஷ்டத்தில் தான் நேசிக்கிறது. நாங்கள் தெளிவாக வழங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நினைத்திருந்தால் எந்த கஷ்டமும் இல்லாமல் அவங்க பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட நபி அல்லவா, சொகுசாக இருந்திருக்கலாம். ஆனால் கஷ்டப்பட்டார்கள், தியாகம் செய்தார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில ஒருத்தர் டாக்டர் ஆகணும்னு யோசிச்சு கொள்ளுங்க, பெரிய கல்விமான் ஆகணும், ஏன் விஞ்ஞானியாக ஆகணும், பேசாக ஆக முடியுமா? ஒரு தொழிலாளியாக ஆக வேண்டும் என்றாலும் அவருக்கு ஏற்றால் போல் கஷ்டப்பட முயற்சி செய்யத்தான் அவர் வெற்றி பெறலாம். படித்தால் தான் அவர் கல்வியில் வளம் பெறலாம், வெற்றி பெறலாம். இப்படி துனியாவிலேயே நாம் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி சொல்கிறார்? வரஃபனா லக திக்ரன், நபியே உங்களுடைய கீர்த்தியை நாம் உயர்த்தி விட்டோம். ஆனால் ஃபஇன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்தில் தான் லேசி இருக்கிறது நபியே. திரும்பவும் அல்லாஹ் சொல்லுகின்றான், நிச்சயமாக கஷ்டத்தில் தான் லேசி இருக்கின்றது நபியே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியுமா சகோதரர்களே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த ஊர் மக்காவிலிருந்து பிறந்த ஊர் சாதாரணமானவர்களா? அவர்கள் மன்னர் கிங் அப்துல் முத்தலிபுடைய பேர் பெரியதோர் பரம்பரை கோத்திரத்தில் பிறந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடிகட்டி பெரும் புகழ்பெற்ற குடும்பத்தில் பிறந்த ஒரு கோமான் எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஒரு கிங் மன்னருடைய பேரில் என்றா வாழ்ந்தார்கள்? இல்லை. மக்காவில் பிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த ஊரை விட்டு விரட்டப்படுகிறார்கள். மக்காவில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடைபெறுகின்ற பொழுது மக்காவுடைய போர்டர்ல வச்சு கடுமையாக தேவி அழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்காவே நீ அபயம் அளிக்கப்பட்ட பூமி, அல்லாஹ்வால் அபயம் அளிக்கப்பட்ட பூமி, உன்னை நான் நேசிக்கின்றேன். ஆனால் என்னை இந்த மக்கள் வெறுக்கின்றார்களே, அதனால் நான் செல்லுகின்றேன் என்று தேவி கண்ணீர் வடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு விடைபெறுகிறார்கள். இந்த உலகத்துடைய அருள்கொடையாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடை முயற்சி ஒன்றா இரண்டா 13 தடவை இந்த காவிரிகள் கொடை முயற்சி செய்கின்றார்கள். இவைகளையெல்லாம் தாங்கினார்களே எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுடைய பொறுமையின் சிகரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியான பொறுமையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவுக்கு சென்றாலும் அங்கே நிம்மதியாக வாழ்ந்தார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவர்கள் விட்டு கட்டப்பட்டார்கள். கவலைப்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தந்த மனைவிக்கு என்று இவர் நியாயமற்று தீர்ப்பு வழங்குகிறார் முஹம்மது என்று சொல்லிவிடக் கூடும் என்று அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரும் வரை காத்துக் கொண்டிருந்தார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றா இரண்டா சோதனை, எல்லா சோதனைகளிலும் பொறுமை கொண்டார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீதியால் போவார்கள். ஒரு பெண்மணி நாம் எல்லோருக்கும் தெரியும், அடிக்கடி நாம் பாடல்களிலும் கேட்டிருப்போம், குப்பையை வைத்து காத்துக் கொண்டிருப்பார் அதிகாலை நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் அந்த பொன்னான மேனியில் அந்த குப்பையை கொட்டிவிட வேண்டும். சகோதரிகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு நாள் குப்பை கொட்டப்படவில்லை, நாம் என்றால் என்ன செய்திருப்போம்? இந்த சந்தோஷம் எமக்கு குப்பை அசுத்தம் கொட்டப்படவில்லை என்று நாம் நிம்மதியாக இன்று போவோம் என்றல்லவா நாம் முடிவெடுத்திருப்போம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், வளமையான ஒரு தாயார் எனக்கு குப்பை கொட்டுவாரே, இன்று அவரை காணவில்லையே குப்பை கொட்டுவதை, அவருக்கு என்ன நடந்தது என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொல்றார்கள், யார சொல்லலாம், அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் நாயகமே. உடனே நாம என்ன சொல்லியிருப்போம், நாசமா போகட்டும், இவ்வளவு நாளா எனக்கு அசுத்தங்களையும் அசிங்கங்களையும் கொட்டிக் கொண்டிருந்தார், அவர் நாசமாக போகட்டும் என்றல்லவா சொல்லியிருப்போம். அந்த பெண்மணியை போய் நோய் விசாரித்தார்களே எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியான ஒரு நற்குணம் என்று சிந்தித்து பாருங்கள். எல்லா கஷ்டத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு இருந்தார்கள். ஒரு கிராமவாசி வருகிறார், பள்ளிவாசல்ல இரவு தூங்குவதற்கு இடம் தருவீர்களா என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமாக தூங்கலாம் என்று இடம் கொடுக்கிறார்கள். அவர் தூங்கியது மாத்திரமல்ல, இரவில் நித்திரை செய்துவிட்டு அன்று இரவு சிறுநீரும் கழித்து விட்டார் பள்ளிவாசலுக்குள். காலையிலே சுபஹுக்கு வந்த சஹாபாக்கள் கோபப்படுகிறார்கள், பள்ளிவாசலுக்குள் சிறுநீர் கழிக்க முடியுமா என்று கோபப்படுகிறார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அதை சுத்தம் செய்து விடுகிறேன், அவரை விட்டு விடுங்கள் என்றார்களே. எவ்வளவு பெரிய குணம் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய குணம் சிந்திக்க வேண்டும், எவ்வளவு பெரிய நட்பண்பு எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த உலகத்திலே நாய் நீங்களே இதற்கு பயன்படுத்துவோம். வீட்டிலே வேட்டைக்காக வேண்டி பாதுகாப்புக்காக வைத்திருப்பார்கள், தோட்டத்திலே பாதுகாப்புக்கு பயன்படுத்துவார்கள் நாய்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு போறாங்க. சஹாபாக்களோடு போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாய் குட்டியிட்டு அந்த குட்டிகளோட ஒரு வீதியை கடக்கிறது. சஹாபாக்களுடைய சிறிய பிள்ளைகள் வந்திருந்தாங்க. அவங்க கற்களை எடுத்து விட்டார்கள். நாயை கண்டா கற்களை எடுத்து வழக்கம் தான், சிறுவர்கள் எடுத்து விட்டார்கள். அந்த நேரத்திலே இடையில் இருந்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறிய சஹாபாக்களுக்கு மிருகங்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற விடயத்தை பற்றி பேசிவிட்டு ஒரு வேலை செய்தார்கள். சுராக்கா என்கின்ற சஹாபியை அந்த நாய் வீதியை கடக்கும் வரை அந்த நாய்க்கு பாதுகாப்பாக சுராக்கா என்ற சஹாபியை நியமித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, எப்படி ஒரு பண்புள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களோடு பயணம் போறாங்க. சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்வதற்கு பிரித்தெடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், வேண்டுமானால் நான் விறகு புடக்கி வரட்டுமா என்று கேட்டார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஒரு பண்பு, அப்படியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்மணி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ தியாகங்கள், ஒன்றுக்கு மேல் பிரச்சனை. மக்காவில் இருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வருடம் சிறையில் வைக்கப்பட்ட மாதிரி மலையிலே ஒதுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் சஹாபாக்களுடைய பிள்ளைகள் இளைய தண்ணீர்ல தொட்டு சாப்பிடுவாங்க. நாம இதை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இளைய தண்ணீர்ல தொட்டு சாப்பிடுவார்கள். இமாம்கள் அறிவிக்கிறார்கள், அந்த சஹாபாக்களுடைய பிள்ளைகள் மலம் கழிக்கின்ற பொழுது, டாய்லெட் போகின்ற பொழுது ஆடுகள் விட்டையை போடுவதை போன்று போடுகின்ற நிலைமை அந்த சஹாபாக்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டதா? இரவு நேரத்தில் இஸ்லாத்தை சொல்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளித்து வருவார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படியான ஒரு வாழ்க்கை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட கண்மணி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கை எவ்வாறு, மதீனாவுக்கு வந்தார். மதீனாவிலும் மதீனத்து சஹாபாக்கள் ஆதரவு வழங்கினார்கள். அன்சாரி சஹாபாக்கள் எப்படியெல்லாம் ஆதரவு வழங்கினமோ அப்படியெல்லாம் ஆதரவு வழங்கினார்கள். அல்லாஹ் தஆலா அன்சாரி சஹாபாக்களை பற்றி அருள்மறையிலே சொல்லி காட்டுவார். வல்லதீன தபவ்வஉ தார வல் ஈமான். அன்சாரி சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவார்.
அன்சாரி சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றார், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்று தன்னுடைய ஈமான்களையும் தன்னுடைய வீடுகளையும் தயார் செய்து விட்டு காத்துக் கொண்டிருந்தவர்கள் அன்சாரி சஹாபாக்கள். முஹாஜிர் சஹாபாக்கள் வருகை விட்டார்கள். எவைகளெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் கொடுக்கிறார்கள். தன்னை சொத்துக்களை பிரித்து கொடுக்கிறார்கள், தன்னை உரிமைகளை விட்டு கொடுத்தார்கள். சகலவற்றையும் கொடுத்து விட்டு ஒன்றுக்கு மேல் 2, 3 மனைவிமார்கள் முடித்திருந்தால் சொந்த மனைவிமார்களை அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி தலாக் சொல்லி திருமணம் முடித்து கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், யாரால முடியுமா? எவ்வளவு பெரிய உடையும் சகோதரர்களே. இப்படியெல்லாம் அந்த சஹாபாக்கள் ஆதரவு வழங்கினார்கள். ஆனால் காவிரியருடைய தொல்லைக்கு மேல் இருந்து கொண்டுதான் இருந்தது. பத்ர் யுத்தம் நடைபெற்றது. 313 சஹாபாக்கள், 1000க்கு மேற்பட்ட காவிர்கள். அந்த பத்ர் யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே கடுமையாக துஆ கேட்டார்கள். அன்று இரவு கையேந்தினார்கள். அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய பிரதிபலன் 3000 காவிர்களை அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து இறக்கினார். அந்த காவிர் 3000 மலக்குமார்களை வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா இறக்கினார். அந்த காவிர்கள், இந்த 1000 காவிர்கள் எந்த அளவுக்கு என்றால் ஓட ஓட சஹாபாக்கள் மலக்குமார்கள் வெட்டினார்கள். ஒரு சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் வாளை ஓங்குவேன் நாயகமே. வாள் காவிருடைய கழுத்தில் படுவதற்கு முன் அவருடைய கழுத்து 2ஆக குழந்தை இருக்கும் யா ரசூலல்லாஹ். இப்படியெல்லாம் நடந்து பத்ர் யுத்தத்திலே வெற்றி கண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதன் பிறகுதான் ஒரு நாள் நோன்பு, ரமலானுடைய நோன்பை முடித்துவிட்டு நோன்பு பெருநாளையும் கொண்டாடிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை தினம் சகோதரர்களே, செய்தி வருகிறது, அல்லாஹ்வுடைய ரசூலே உஹது மலை அடிவாரத்திற்கு கிட்ட அபூ சுஃபியானுடைய தலைமையில் 3000 காவிர்கள் முஸ்லிம்களை கொல்வதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இன்றோடு முடித்துவிட வேண்டும் என்ற சதித்திட்டத்தோடு 3000 காவிர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எட்டுகின்றது. நோன்பு பெருநாளை முடித்த அந்த சில நாட்களில் ரமலான் மாதம் முடிந்து ஷவ்வால் மாதம் ஆரம்பித்து அன்றைய வெள்ளிக்கிழமை தினம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். அங்கே இருந்த சஹாபாக்களை தயார் செய்கிறாங்க. சஹாபாக்களோடு அவரோடு இருந்தார்கள். பத்ர் யுத்தத்தில் கலக்காமல் இருந்த சஹாபாக்கள் போட்டி போட்டார்கள். ஒரு வீட்டில் வாப்பாவும் மகன் என்றால் வாப்பாவுக்கும் மகனுக்கும் போட்டி. நான் தான் போவேன் என்று வாப்பா சொல்வது, மகன் சொல்வது இல்லை நான் தான் போவேன் என்று. அப்படியான போட்டியோடு அந்த யுத்தத்தில் போறதுக்கு தயாரானாங்க சஹாபாக்கள். 1000 பேர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து முன்னுக்கு வந்து அமர்ந்து கொண்ட அந்த சஹாபாக்கள்ல முஸ்லிம் என்று எண்ணி வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய 1000 பேர் அழைக்கிறாங்க. போற வழியில 300 பேர் மறுத்தார்கள், நபியே நாங்க வரமாட்டோம் யுத்தத்துக்கு. அப்பதான் விளங்கியது, முனாஃபிக்கீங்களும் நம்மளோடு இருக்கிறார்கள் என்று. அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனம் விளங்கியது. வமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹ் வபில் யௌமில் ஆகிர் வமா ஹும் பிமுமினீன். நபியே, மனிதர்கள் சில பேர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்வார்கள், கியாமத்தினால் இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் மூமின்கள் இல்லை என்று அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனம் இறங்கியது. அந்த 300 பேர்கள் முனாஃபிக் என்பதை அல்லாஹ் காட்டி கொடுத்து விட்டான். இப்ப 700 பேர்களோட எங்கள் கண்மணியான
முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்றார்கள். சகோதரர்களே, சஹாபாக்கள் ரொம்ப தீவிரமாக இருந்து யுத்தம் நடக்கிறது, யுத்தம் செய்கிறார்கள். யுத்தம் நடந்து கொண்டு செல்கின்ற பொழுது வெற்றிதான் என்ற ஒரு முடிவு வந்துவிட்டது. வெற்றி கிடைக்கும் என்கின்ற அளவுக்கு காவிர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இந்த தருணம் பார்த்து சஹாபாக்கள் அதிகமானவர்கள் கனிமத் பொருளை தேடி ஓடுகிறார்கள். கனிமத் பொருள் என்றார் யுத்தத்திலே கிடைக்கப்படுகின்ற பொருட்கள், இதை தேடி ஓடுகின்றார்கள். இவ்வாறு ஓடுகின்ற சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு கொஞ்சம் சஹாபாக்கள் தான் இருக்கிறார்கள். காவிர்கள் முடிவெடுத்தார்கள். இந்த சந்தர்ப்பம் பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொன்று விடுவோம் என்கின்ற அளவுக்கு முடிவெடுக்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வளைத்து இருக்கிறார்கள். குறிப்பாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா, உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, அபூ தல்ஹா அன்சாரி ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா, இப்படியான முக்கியமான சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வளைத்து சூழ இருந்து கொள்கிறார்கள். இந்த காவிர்களும் அம்புகளால் அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே சகோதரர்களே, அந்த காவிர்களிலே ஒருவன் இப்னு கமியா என்கின்ற ஒரு காபிர் உஹது மலை அடிவாரத்தில் இருந்த கற்களை எடுத்து எறிய தொடங்கினான். எரிந்து கொண்டே இருந்தான். என்ன செய்தாவது முஹம்மதை கொண்டு விட வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கற்களால் எரிந்து கொண்டே இருக்கின்றான். அந்த கற்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தலையிலே வந்து விழுந்து கொண்டே இருக்கின்றது. தலையில கவசம் போட்டிருந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கவசத்துடைய 2 ஆணிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய நெற்றியை பொளந்து கொண்டு சென்று விட்டது. சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துடைய அருட்கொடை, சொர்க்கத்தில் வேந்தர், நாமெல்லாம் நிம்மதியாக இருப்பதற்கு காரணமானவர்கள். எமக்கு கஷ்டம் வந்தால் கபரிலிருந்து கவலைப்பட்டு துஆ செய்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான நெற்றியிலே அந்த ஆணிகள் ஏறி இரத்தம் கொட்டிக் கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் துடிதுடித்து போய்விட்டார்கள். யாருக்கு? சொர்க்கத்துடைய வேந்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னானே, ஃபஇன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, நபியே நிச்சயமாக கஷ்டத்தில் தான் நேசிக்கிறது நபி, நிச்சயமாக கஷ்டத்தில் தான் நேசிக்கிறது நபி என்று அல்லாஹ் சொன்னானே. இரத்தம் கொட்டிக் கொண்டிருக்கின்றது. சஹாபாக்கள் ஓடி திரிகிறார்கள். எப்படியாவது இந்த இரத்தத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும். என்ன செய்வது? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாய் ஒன்றை கொண்டு வந்து அதை பற்ற வைத்து நெருப்பில் பற்ற வைத்து அவருடைய சாம்பலை நெத்தியிலே தடவுகிறார்கள். பாத்திமா நாயகி ஓடி வந்து தன்னுடைய ஆடையை கிழித்து அதை நெருப்பிலே பற்ற வைத்து சாம்பலை தடவுகிறார்கள். ஆனாலும் ரத்தம் கொட்டிக்கொண்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. கடைசி கட்டம் ரத்தம் கொஞ்சம் நின்று விடுகிறது. ஆனால் கடுமையாக கஷ்டப்படுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப 2 ஆணிகள் நெற்றியிலே அப்படியே பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அதை எடுக்க வேண்டுமே. யார் எடுப்பது? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பொன்னான அந்த நெற்றியில், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொன்னான நெற்றியிலே ஏறி அந்த ஆணியை நான் எடுக்கிறேன். இரு சஹாபிக்கு மத்தியில் போட்டி. அப்துல்லாஹ் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு சொன்னார்கள், இல்லை நான் தான் எடுப்பேன். கடைசியிலே அப்துல்லாஹ் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு எடுக்கிறார் அந்த ஆணியை. அவர் பல்லால் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எடுக்கிறார்கள். ஆணி வரவில்லை. கடைசி கட்டம் ஆணியும் வந்தது. அப்துல்லாஹ் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹுடைய பல்லும் உடைந்து சேர்ந்து வந்து விட்டது. சகோதரர்களே, இப்ப 2வது ஆணி எடுக்கணும். யார் எடுப்பது? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அதை நான் எடுக்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு சொன்னார்கள், இல்லை அதையும் நான் தான் எடுப்பேன். உங்களுக்கு தான் ஒரு பல் உடைந்து வந்து விட்டதை சேர்ந்து, இல்லை எனக்கு இடது பக்கத்தில் பல் இருக்குத்தானே, அதனால் நான் எடுப்பேன் என்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு. அதே மாதிரி எடுக்கின்றார்கள். கடுமையான ரத்தம் ஓடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது உஹதிலே நடந்த முதலாவது காயம். சகோதரர்களே,
யாருக்கு? சொர்க்கத்துடைய வேந்தர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் ஒரு காபிர் என்ன செய்கிறார்? கல்லால் எரிகிறான், எரிந்து கொண்டே இருக்கிறான். அந்த கல் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலே விழுந்து உதடு வடித்து இரத்தம் வந்து பற்களும் அவருடைய பற்கள் வரலாற்றிலே ஒரு பல் விழுந்தது என்று சொல்கிறார்கள், இன்னொரு அறிவிப்பிலே 2 பல் விழுந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு பல் விழுந்ததாகவும் அந்த பல் இன்று வரைக்கும் மக்களுக்கு காட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான விடயமாகும் சகோதரர்களே, தாய்மார்களே. அந்த பல் உடைந்து விட்டது. அந்த நேரத்திலும் சஹாபாக்கள் கண்ணியமாக கௌரவமாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி அந்த பல்லை தேடி எடுத்து வைத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, கல்லால் எறியப்பட்டு பல் உடை அளவுக்கு என்றால் எவ்வளவு பெரிய வேதனைப்பட்டிருப்பார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடல் வடித்து உதட்டால் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது 2வது காயம். 3வது காயம், இன்னும் ஒரு காவில் கல்லால் எரிந்து கொண்டே இருக்கிறான். கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்களிலே அது விழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்ப முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். எழும்ப முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். நடக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்கள் கேள்விப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று. அந்த அளவுக்கு வதந்திகள் எல்லாம் போகின்றது. அப்படி கஷ்டப்படுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தர்ஹா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு மேலே ஏறி மலைக்கு மேலே ஏறுங்க யா ரசூலல்லாஹ். இந்த காவிரிகள் எரிந்து கொண்டே இருக்கிறார்கள், எனக்கு மேலே ஏறுங்க நாயகமே, ஏறி மலைக்கு மேலே ஏறுங்க யா ரசூலல்லாஹ் என்று தன்னுடைய உடம்பை சாய்த்தி கொடுக்கிறாங்க. அபூ தர்ஹா அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடுமையான வேதனையோட தலையில காயம், உதட்டில காயம், பல் உடைந்து விட்டது, காலில் நடக்க முடியாத அளவுக்கு கல்லால் எரியப்பட்டு இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யாரு? சொர்க்கத்துடைய வேந்தர், இந்த உலகமே படைப்பதற்கு காரணமாகிய காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப கவலையோட, கடுமையான கவலையோட, கண்ணீரோட கண்மணி நாயகத்துக்கு இப்படி நடந்து விட்டதே என்று இருந்த அந்த தருணம், தாய்மார்களே, சகோதரிகளே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கடுமையாக அழுது கவலைப்பட்டு கண்மணி நாயகத்துக்கு அருகிலே இருந்து அழுது கொண்டே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, என் உயிரும் உடலும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நாயகமே, என் தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ். இப்படி கஷ்டப்படுகிறீர்கள் நாயகமே, சொர்க்கத்துடைய வேந்தர் நீங்கள், இந்த உலகத்துடைய அருட்கொடை, அப்படிப்பட்ட நபியாகிய நீங்கள் இப்படி கஷ்டப்படுகிறீர்களே யா ரசூலல்லாஹ். இதை விட ஒரு கஷ்டத்தை இதுக்கு முதல் நீங்கள் எப்பயாவது நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறீர்களா யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க. அவங்க கேட்டதுடைய நோக்கம், இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையில காயம், பல் உடைந்திருக்கிறது, உதடு வடித்திருக்கிறது, கால்களில் அடிபட்டு இருக்கிறது, இப்படி கஷ்டப்பட்டிருக்கிறார்களே, இதற்கு முதல் எந்த கஷ்டமும் இப்படி பட்டிருக்க மாட்டார்கள் என்றுதான் கேட்டார்கள். இதற்கு முதல் இப்படி ஒரு கஷ்டத்தை நீங்க அனுபவித்திருக்கீங்களா யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, ஆம் ஆயிஷா, இதை விட ஒரு கஷ்டத்தை நான் இதற்கு முதல் அனுபவித்திருக்கிறேன், கஷ்டப்பட்டிருக்கிறேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஆயிஷா, நான் தாயிபு வாசிகளுக்கு இஸ்லாத்தை சொல்லுவதற்காக சென்று நான் இஸ்லாத்தை சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிபு வாசிகளுக்கு மலைக்கு மேல் ஏறி அவர்கள் அந்த தாயிபு வாசிகளுக்கு குர்ஆனைத்தான் ஓதி காட்டினார்கள், அல் குர்ஆனை ஓதினார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஸ்ஸமாஇ வத்-தாரிக் வமா அத்ராக மன்-தாரிக் அன்-நஜ்முஸ் ஸாகிப். இந்த வஸ்ஸமாஇ வத்-தாரிக் இந்த சூராவை முழுவதுமாக ஓதினார்கள் தாயிபு வாசிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனைத்தான் ஓதி காட்டினாங்க. இந்த குர்ஆன்
இந்த சூறாவை ஓதி முடிக்க அந்த தாய்வு வாசிகள் கல்லால் அடித்தார்கள், பொல்லால் அடித்தார்கள், கையில் என்னென்ன எல்லாம் கிடைத்ததோ அவைகளால் அடித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அன்று 52 வயது. எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இவர்கள் அடித்த அடியை பார்த்து சில காபிர்கள் கூட இந்த வயதான 52 வயது மனிதருக்கு இப்படி அடித்திருக்கிறார்களே, உடம்பு முழுக்க ரத்தம், உடம்பு முழுக்க ரத்தத்தோடு ஒரு 52 வயது மனிதருக்கு ஊரே சேர்ந்து அடித்தால் எப்படி இருக்கும் சகோதரர்களே? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அப்படி ஒரு அடி அடித்தார்கள் அந்த தாய்வு வாசிகள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மிக வேகமாக இறங்கியதும் அதுவும் ஒரு காரணம். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எப்படியெல்லாம் அடித்தவுடனே காபிர்கள் கூட கவலைப்பட்டு இப்படி இந்த மனிதருக்கு அடித்திருக்கிறார்களே என்று கவலைப்பட்டார்கள். அந்த தாயுடைய நான் அடிபட்டது இதை விட பெரியதோரு கஷ்டத்தை நான் அனுபவித்திருக்கிறேன் ஆயிஷா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த தருணத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த கஷ்டமெல்லாம் பட்டது யாருக்கு? எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காகத்தான். எங்களை நினைத்துத்தான் கவலைப்பட்டார்கள். என்னுடைய உம்மத் சொர்க்கம் செல்ல வேண்டும், என்னுடைய உம்மத் நாளை மறுமையிலும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணமே தவிர வேறு எதுவும் இல்லை. நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோய்வாய்ப்பட்டு கடைசி தருணம், வஃபாத்தாகின்ற தருணம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவருடைய மடியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடுமையாக கஷ்டப்பட்டு வருத்தத்தோடு இருக்கிறார்கள், கடுமையாக கஷ்டப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மனைவிமார்கள் ஒருவராகிய சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கஷ்டப்படுகிறார்கள். ஒரு அறைக்கில போவார்கள், 2 ரக்காத் சுன்னத் தொழுகை தொழுவார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடுமையாக கஷ்டப்படுகிறார்கள், கடுமையாக வேதனைப்படுகிறார்கள் ரப்பே, அவங்களோட வருத்தத்தை, அவங்க படுற கஷ்டத்தை எனக்கு தாரப்பே, அவர்களை விட்டு விடுகிறப்பே, எனக்கு தாரப்பே என்று அழைத்து குழம்பி துவா கேட்பார்கள். திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க, திரும்ப போய் அறைக்குள்ள போவாங்க, 2 ரக்காத் சுன்னத் சொல்வார்கள், திரும்ப அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், ரப்பே, கண்மணி நாயகம் படுகிற கஷ்டத்தை வருத்தத்தை எனக்கு தாரப்பே, அவங்களை விட்டு விடுகிறப்பே, இப்படியே கேட்கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை, சஃபியா, என்னுடைய வருத்தத்தை நீ கேட்கிறாயா அம்மா? நான் இந்த கடைசி சக்கராத்துடைய நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே என்ன கேட்கிறேன் என்று தெரியுமா? ரப்பே, இந்த சக்கராத்துடைய நேரத்திலே என்னுடைய சமுதாயம், என்னுடைய உம்மத்தினர்கள் ஒவ்வொருத்தருடைய எல்லாருடைய சக்கராத்துடைய வேதனை முழுக்க எனக்கு தந்து ரப்பே, என்னுடைய உம்மத் தாங்க மாட்டார்கள் ரப்பே, என்ற உம்மத்துடைய அத்தனை பேருடைய சக்கராத்துடைய வேதனையையும் எனக்கு தந்து ரப்பே என்று கேட்டார்கள் என்றால் எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் எங்களை மதிக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் எங்களை பற்றி சிந்திக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனித, அவர்களுடைய புனிதமான இந்த ரபியுல் அவ்வல் அவர்கள் பிறந்த இந்த தினத்திலே நாங்கள் எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசித்து அவர்களுக்காக வேண்டி அந்த புனிதமான இந்த மஜ்லிஸிலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் கலந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய நேசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்திற்குரியவர்களாக ஆகுவார் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை விளங்கி எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் எம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. யா அல்லாஹ், இந்த புனிதமான இந்த மீலாது ஷரீஃப், இந்த ஸலவாத் ஊர்வலம், இந்த ஸலவாத் மஜ்லிஸ்கள், மௌலித், புகழ் மாலை மஜ்லிஸ்களுடைய பரக்கத்தினால் இந்த ஊரை செழிப்பாக்கி விடுவாயாக. இந்த ஊரிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய தொழில்களிலும் பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தி தந்து விடுவாயாக. இந்த ஊரிலே யாரெல்லாம் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியராக இருக்கிற
கொண்டிருக்கின்றார்களோ ஒவ்வொருத்தருடைய கல்வியிலும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் துரிந்து நாளைய சமுதாயத்தின் ஆளுமைமிக்க தலைவர்கள் தலைவிகளாக நல்லொழுக்க சீலர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் நல்ல ஆசி பெற்றவர்களாக பெற்றோர்களின் கண்குளிர்ச்சிகளாக ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் தேர்ந்தெடுத்து விடுவாயாக. யா ரஹ்மானே, திடீர் மரணங்கள், திடீர் விபத்துக்கள், திடீர் பெரும் நோய்களை விட்டும் இந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்து விடுவாயாக. கொடிய கேன்சர் நோய், கொடிய கிட்னி வியாதி, இன்னும் கொடூரமான நோய்களை விட்டும் இந்த ஊரில் உள்ள ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து விடுவாயாக. இந்த ஊரிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஸலவாத் மஜ்லிஸ், ஸலவாத் ஊர்வலத்துடைய பரக்கத்தினால் இந்த ஊரில் வாழ்கின்ற ஒவ்வொருத்தருடைய இல்லத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூலை கொண்டு யா ரப்பே பிரகாசிக்க செய்து விடுவாயாக. இந்த மஜ்லிஸை யார் யாரெல்லாம் உணர்வாலும் உடலாலும் பொருளாலும் தியாகம் செய்து களப்பற்ற முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்திற்காக வேண்டி தியாகத்தோடு வருடாவருடம் ஏற்பாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தை கொடுத்து விடுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பொருத்தத்தை அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் வழங்கி விடுவாயாக. திடீர் விதமான திடுக்கிடும் செய்திகளை விட்டும் ஆபத்துக்களை விட்டும் இந்த ஏற்பாட்டாளர்களை பாதுகாத்து விடுவாயாக. என்றும் மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து விடுவாயாக. நிலையான புறத்திலிருந்து வெற்றியையும் உதவியையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவாயாக. யா ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, கிருபையாளனே, சங்கையாளனே, யா அல்லாஹ், நாளை மறுமையில் எங்கள் கோமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் லிவாவுல் ஹம்த் எனும் கொடி நிழலின் கீழ் ஒன்று சேர்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் இன்றும் நேற்றும் நாளையும் உலகம் பூராகவும் எங்கெங்கெல்லாம் மீலாது கொண்டாடுகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நாளை மறுமையில் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையில் அவர்களோடு ஒன்று சேர்கின்ற பாக்கியத்தை நசீபாக்கி விடுவாயாக. யா ரஹ்மானே, கோமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொருட்டினால் எங்கள் துஆக்களை கபூல் செய்து விடுவாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله Assalamualaikum warahmatullahi wabarakatuh.